3 டீ போடுப்பா. ஹலோ சார், உமாபதியோட கூலிப்பட்ட கும்பல்ல ஸ்னேக் சங்கர் ஒருத்தனை பிடிச்சேன் சார். வெரி குட். அவனை நேரா என் ஆஃபீஸ் கொண்டு வாங்க. ஓகே சார். தெரியும், நான் அவசரமா ஆஃபீஸ் போகணும். நீ வேலோட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துரு. அதானே? கரெக்ட். உமாபதி அரெஸ்ட் பண்ண போறோம். சார் எப்படி சார்? சாட்சி அவன் கூலிப்படையில் ஒருத்தனை திண்டுக்கல்ல அரெஸ்ட் பண்ணியாச்சு. அவனை அப்ரூவரா மாத்திட்டோம்னா போதும். உமாபதி ஜென்மத்துக்கும் வெளியே வர முடியாது. சார் ஃபோன் சார். ஹலோ, ஏசிபி போஸ் ஹியர். என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு சாட்சி ரெடி பண்ணிருக்கீங்களாமே? ரெடியா அரெஸ்ட் ஆகிறதுக்கு. நீ கொண்டு வர்ற சாட்சி திருச்சி சிட்டியை தொட்டுட்டான்னா நானே உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆயிடுறேன். சவால். ரைட் உமாபதி, லெட்ஸ் ப்ளே திஸ் கேம். சார், நீங்க போலீஸ் ஜீப்லயா வரீங்க? இல்ல சார், பிடி வண்டில வந்துட்டு இருக்கேன் சார். இப்போ எங்க வந்துட்டு இருக்கீங்க? திருச்சியை நோக்கி 40 கிலோமீட்டர் வந்துட்டு இருக்கேன் சார். நான் சொல்றது கவனமா கேளுங்க. சொல்லுங்க சார். வண்டியை ஸ்லோ பண்ண சொல்லுங்க. திருச்சி சிட்டிக்குள்ள நீங்க வந்துட வேண்டாம். நானே அவுட்டர்ல வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். அண்ணே தூக்கிட்டோம்ண்ணே. போஸ், என்ன ஏசிபி, சாட்சியோட சாம்பல் தான் கிடைச்சிருக்கு போல இருக்கு. உன்ன மாதிரி 100 போலீஸ்காரனை பார்த்த வேண்டாம் நானு. ஆனா உன்ன மாதிரி 1000 கிரிமினல்ஸ் நான் பார்த்துருக்கேன். சாம்பல் ஆயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கிற அந்த விட்னஸ் என்கிட்ட தான் இருக்கான். He is right. எப்படின்னு புரியலையா? நான் சொல்றத கவனமா கேளுங்க. ஓகே, சொல்லுங்க சார். இன்னும் கொஞ்சம் தூரத்துல சௌத்தியாபுரம்னு ஒரு ஊர் வரும். அங்க காரை நிறுத்துங்க. வண்டிலேயே சாவியை விட்டுட்டு 3 பேரும் இறங்கிடுங்க. பக்கத்துலயே ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்கும். அதுல ஒரு பிடி வண்டியை பிடிச்சி ஏறுங்க. ஹைவேஸ் தொடாம ஏர்போர்ட் வழியா வந்துட்டுருங்க. அந்த ரூட்ல தான் நான் வரேன். ஹரியப் ஹரியப். ஓகே. சௌத்தியாபுரத்துல கார் திருடனுங்க ஜாஸ்திப்பா. அதுல எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டு வந்த வண்டியை தான் ஊ ஆளுங்க. எப்படி ட்விஸ்ட்? போதுமா? இன்னும் வேணுமா? அங்க ஏதாவது ப்ராப்ளமா? சாட்சி ரொம்ப முக்கியம் ஏசிபி சார். அது என்னன்னு பாருங்க. நான் லைன்ல வெயிட் பண்றேன். Water, get some water. Drink some water. Drink. Pulse up. Come on, come on. என்ன போஸ்? அவன் அடங்கிட்டானா? நான் கேட்டதை கொடுக்கலனா கும்புற சாமியவே தூக்கி வீசுறவன். சாமியவே விட்டு வைக்காதவன் சாட்சி சொல்ல வர்றவனையா விட்டு வைப்பான். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அவனுக்கு ஒருவேளை வண்டியை தூக்குற பிளான் மிஸ் ஆயிட்டா எதுக்கு இருக்கட்டுமேனு தான் டீயில பாய்சனை மிக்ஸ் பண்ண சொன்னேன். போட்ட பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. டீ குச்சியை உரசுனா நெருப்பு, உமாபதியை உரசுனா சாவு. இனிமேல் நீ என்னை எப்படி அரெஸ்ட் பண்ணுவ? உமாபதி, you are under arrest. ஏய், அமைதியா வரியா? அசிங்கப்பட்டு வரியா? நான் நினைச்சா உன்னை இந்த பதவியில இருந்து மேல தூக்கவும் முடியும், கீழே இறக்கவும் முடியும். நீ தூக்கிறதுக்கும் இறக்கிறதுக்கும் நான் கொடி இல்ல. போஸ்டா. ஏசிபி சுபாஷ் சந்திரம் போஸ்டா. வா. எவனாவது இருக்கிற இடத்தை விட்டு நகர்ந்தீங்க. பாஸ், எதுக்காக இவரை அரெஸ்ட் பண்றீங்க? இவருக்கு எதிரான சாட்சியை ஆளை வச்சு கொண்டு இருக்காரு சார். ஆதாரம் இருந்தா காட்டு. காட்டுற ஆதாரம் இல்ல, கேட்கிற ஆதாரம் இருக்கு. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவனுக்கு நம்ம பசங்க டிக்கெட் கொடுத்துட்டானுங்க. டீயில பாய்சனை மிக்ஸ் பண்ண சொன்னேன். ஏய், எவனோ மிமிக்ரி பண்றவனை வச்சு பேச வச்சிருக்க. இதே கேள்வியை கோர்ட்ல ஜட்ஜு கேட்பாரு, அப்ப பதில் சொல்லிக்கிறேன். இப்போ நீ என் கூட வர்ற. பாஸ் ஒரு நிமிஷம். மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. எஸ் சார். என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? உமாபதிக்கு பின்னாடி யாரெல்லாம் சப்போர்ட்டுக்கு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க நினைச்சேன். தெரிஞ்சுக்கிட்டேன்.
இனிமே இதை வேற மாதிரி தான் டீல் பண்ணும். ஏய் நிறுத்து. ஏன் உன் வீட்லயே நான் டிராப் பண்ணிடுறேனே. இதான் என் வீடு. வாயே உள்ள வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போலாம். இன்னொரு நாள் சாப்பிடுறேன். ஓகே ஓகேயா, பாய். பாய். இந்த வீடு என்ன வேல்யூ இருக்கும் சொல்லியா சத்தமா? 3 வருஷத்துக்கு முன்னாடி 7 கோடி இருக்குங்க. பொண்ணுக்கு அப்பா பொண்ணுக்காக 10-15 வருஷம் கஷ்டப்பட்டு சொத்து சேர்ப்பாங்க. அந்த சொத்துக்கு சொந்தக்காரன் ஆகணும்னா என்ன செய்யணும்? லவ் பண்ணணும். அஞ்சலியோட அப்பாவா நீங்க? ஆமா, உங்க பொண்ணை நான் லவ் பண்றேன். அஞ்சலி என்ன லவ் பண்றா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவ மட்டும் ஐ லவ் யூன்னு ஒரு தடவை சொன்னான்னு வைங்க, அதுக்கப்புறம் நீங்க இல்லை, எவன் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. ஆல் தி பெஸ்ட். காலேஜ்ல இருந்து உங்க பொண்ணு எப்படி வந்தான்னு நைஸா கேளுங்க. உண்மையை சொல்லிவிட்டான்னா அவ மனசுல எதுவும் இல்லைன்னு அர்த்தம். என்ன அஞ்சலி, எப்போ வந்த? இப்பதான் டாடி. உன் ஸ்கூட்டி எங்க காணோம்? சர்வீஸ் கூட்டிருக்கேன் டாடி. அப்போ காலேஜ்ல எப்படிமா வந்த? ஃப்ரெண்ட் பைக்ல. இது வரைக்கும் நோ ப்ராப்ளம். ஃப்ரெண்டுனா? அவன் பேர் வேலுப்பா. மம்மி நான் கூட சொல்லல, திண்டுக்கல் மோட்டல்ல ஒரு ஃபேமிலி மீட் பண்ணனே, வேலு கூட அந்த ஃபேமிலி தான். அந்த தம்பியா? ஏமா உள்ள வர சொல்ல வேண்டியதானே? நீ ஃப்ரெண்டுன்னு சொல்ற, அவனும் அதே மாதிரி நினைக்கணும்ல. அப்பா அப்புறம் உங்க வயலுரத்தை நாளைக்கு வராங்க. எதுக்குங்க? வந்தனாவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இது லேட்டஸ்ட் டிசைன். புடவை செலக்ஷனுக்கு அஞ்சலி அவசியம் வரணும்னு பிடிவாதம் பிடிச்சா இவ வந்தது புடவை செலக்ஷனுக்கு இல்ல, மாப்பிளைக்கு ட்ரெஸ் பிரசன்ட் பண்ணலான்னு பிளானோ? அவரோட சைஸ் என்ன? சைஸ் கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிளையோட சைஸை தெரிஞ்சு வச்சுக்கோனாமா? சரி விடுடி, இப்போ என்ன பண்றது? இங்க இருக்கவங்கள யாராவது உன்னோட உட்பி சைஸ்க்கு மேட்ச் ஆவாங்களான்னு பாரு. அவர மாதிரி தோ இவர மாதிரி இல்லையா? பார்க்கலாம். வேலு. ஏய் அஞ்சலி, நீ எங்க? இவ என் கசின். ஹாய். வேலு ஒரு 2 நிமிஷம் வரியா? ஏய் என்னது இப்படி பப்ளிக்ல? ஹே சி, ஷர்ட் அளவை பார்க்கணும், பேசாம நில்லு. உன் ஆளு இவ்வளவு ஸ்மார்ட்டா ஹைட்டா இருப்பாரா? இல்ல, அட்லீஸ்ட் இவர் அளவுக்கு கலராவாத இருப்பாரா? இவர் அளவுக்கு சிக்கன் பாடி, ஆர்ம்ஸ் எல்லாம் இருக்குமா? அப்ப இப்படி ஏதாவது எடுத்துட்டு போய் கொடு. தேங்க்யூ வேலு. ஹலோ அண்ணி, இதோ வந்துட்டா அண்ணி. ஒன்றும் இல்லை, அண்ணி கூட வந்தேன், கீழே வெயிட் பண்ணுறாங்க, அப்புறம் மீட் பண்ணலாம். பாய். ரொம்ப ஓவர்டி இது. என் உட்பியை விட உன் லவர் பெட்டர்னு குத்தி காட்டுறதுக்கு தானே ஜம்முனு உயரம், சிக்கன் பாடி, சூப்பர் கலர்னு வெறுப்பேத்தின. அவர் என் லவர் இல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட். நோ, உனக்குள்ள அவர் மேல காதல் இருக்கு, நல்லா யோசி. உமாபதியோட இல்லீகல் பிஸ்னஸ், குட் மார்னிங், அவனோட பினாமீஸ், அவனோட கூலிப்படை எல்லா டீடைல்ஸும் கேட்டிருந்தேன். என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா? We have evidence, sir. This is the list of all criminals. Let's see. இவங்க எல்லாம் உமாபதி கூட சம்பந்தப்பட்டவங்க சார். உமாபதி ரொம்ப பிஸியா இருந்திருக்காரு. குட் ஒர்க். ஐயோ மச்சான், அந்த ஏசிபி நம்மள குறி வச்சு வேட்டையாடுறான் மச்சான். முக்கியமான குண்டர்களையும் தாதாக்களையும் அதிரடியாக களை எடுத்துக் கொண்டிருக்கிறார். துணிச்சலான அவருடைய என்கவுண்டரில் சில திமிங்கலங்கள் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பரவாயில்ல மச்சான், அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நம்ம மேல விழுகிற இடியா. அங்க பாரு, அந்த ஏசிபி எடுத்த ஆக்ஷன்ல உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை மூடிட்டாங்க. சார், கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதோ இல்லையோ உங்களுக்கு பேசின கமிஷன் கரெக்டா வந்துடும் சேர்மன், கவலையே படாதீங்க. நோ, எனக்கு எந்த கமிஷன் தேவையில்லை. 100 கோடியை திருப்பி கொடுத்துடுங்க. இப்ப நான் டெல்லி போறேன், நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன்.
இந்த ஆள் தான் நந்தி மாதிரி குறுக்க நிற்கிறான். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு சொல்லணுன்றது இல்லை. என்னையா என்ன பண்ண போறோம்? சேர்மன் ஹார்ட் அட்டாக்ல சாக போறான். நீ நினைச்ச உடனே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமா? வரும். அப்படி வர வைக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான். உமாபதி சார் உன்னை கூட்டு வர சொன்னாரு. கிளம்பு போலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேட்ரு வெரி அர்ஜென்ட். புறப்படுறா புண்ணாக்கு. பெரிய ஜிடி நாயுடு ஆராய்ச்சி பண்றாரு. சொல்ல மறந்துட்ட. அவன் கொஞ்சம் லூசா பார்த்து நடந்துக்க. சரிங்க மச்சான். சார் போலாமா சார்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறேன். என்ன செய்யணும்னு சொல்லுங்க, முடிச்சிடுறேன். இந்த வண்டியில் சேர்மேனை பிக்கப் பண்ணிவிடு. டிரைவருக்கு லீவ் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அவர் ஏதாவது கேட்டால் சமாளிச்சுக்கோ. ஃப்ளைட் டைம் தெரியும், 10:40 லேண்ட் ஆகுது. வழக்கமாக கம்பெனி டிரைவர் நடராஜன் தானே வருவான்ப்பா. இன்னைக்கு நீ வந்திருக்க? நடராஜ் மச்சான் சார். நடராஜ் உடம்பு சரியில்லை, அதான் என்ன அனுப்பிச்சார். சீட் பெல்ட் போட்டுக்கோங்க சார். குட், ஐ லைக் யுவர் சின்சியாரிட்டி. சரி, பாட்டு போடுப்பா. நான் உமாபதி சார். வந்துட்டீங்களா? அந்த லோனை கட்டுறதை பத்தி என்ன முடிவு பண்ணீங்க? கமிஷனை வாங்கிக்கிட்டு கமுக்கமா இருக்கிறத விட்டுட்டு எதுக்குடா கண்டிஷன்லாம் போடுற? என்ன மரியாதை குறையுது? சாக போற உனக்கு எதுக்குடா மரியாதை? Move. He's gone. வேகா ஷிப்னோட சேர்மன் சார். வண்டிக்கு டேமேஜ் இருக்கிற மாதிரி தெரியல. இவருக்கோ ஒன்றும் அடிபடல. அப்புறம் எப்படி? ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க வாங்க வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஐயா எங்க மரியாதை ஏத்துக்கணும். சாமிக்கு வச்ச பிரசாதம் வாங்கிக்கோங்க. நாளைக்கு நம்ம ஊர்ல மாட்டு பொங்கல். நீங்க வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். நானும் நம்ம பண்ணைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அங்கேயே வச்சு கொண்டாடிடுவோம். போயிட்டு வாங்க. வரங்க. வரங்கய்யா. அண்ணா வணக்கம்ண்ணா. தினேஷ், அந்த சேர்மனை தூக்குனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு என்ன வேணும் கேளு. உங்க அன்பு போதும்ண்ணே. ஆடா, அன்பு தான் நிறைய இருக்குல்ல. ஒரு ஃபாரின் கார் வாங்கி தட்டுமா? அதெல்லாம் வேண்டாண்ணே. சமயபுரம் பக்கத்துல ஒரு 8 ஏக்கர் இருக்கு. உன் பேர்ல எழுதி வச்சிடறேன். அதெல்லாம் எதுவுமே வேண்டாண்ணே. எதுவுமே வேணாம்னா எப்படி சார்? இதுதாங்க வாழைப்பழம். உனக்கு என்ன வேணும்? எனக்கு அஞ்சலி வேணும்ண்ணா. அஞ்சலி வேணும்ண்ணா. எனக்கு அஞ்சலி வேணும்ண்ணா. அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கணும்ண்ணா. 1/2 மணி நேரத்துல தூக்கிட்டு வர சொல்றேன். இப்ப வேணாம் மச்சான். நாளைக்கு எப்படி நம்ம கிராமத்துக்கு போய் மாட்டு பொங்கல் கொண்டாட போறோம். அங்கேயே சயின்டிஸ்ட் சாருக்கு அஞ்சலி கல்யாணத்தை சேர்த்து முடிச்சிருவோம். சந்தோஷம் தானே?